தமிழினம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்மோடு திருமதி சசிகலா அவர்களின் ஆதரவாளர் திரு தேனி கர்ணன் இணைந்திருக்கிறார். வாருங்கள் அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம் மார்சல். தமிழக நேயர்கள் அனைவருக்கும் தம்பி மார்சல் அவருக்கும் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சொல்லுங்க மார்சல். சசிகலா அவர்கள் நேற்று செய்தியாளர்களை சந்தித்திருக்கிறார். தொடர்ந்து இது மாதிரி தான் சந்திக்கிறார், அப்பப்போ சந்திக்கிறாரு. நானும் ஒன்றிணைக்க போறேன்றாரு. ஒரு கட்டம் கூட முன்னாடி நோக்கி நகர்ந்த மாதிரி தெரியலையே. உங்களுடைய பார்வைக்கு அப்படி வேணா இருக்கலாம் மார்சல். ஊடகத்துல வெட்டா வெளிச்சமா எல்லா விஷயத்தையும் நம்ம பேசிட முடியாது. அதுதான் ஒரு ஷார்ட்டா ஒண்ணு சொன்னாங்க. ஊடக சந்திப்பில் நேற்று நடந்த ஊடக சந்திப்புல சின்னமா சொன்னாங்க, 90% ஒற்றுமைக்குண்டான முயற்சிகளை முடிஞ்சிருச்சு, 10% தான். அந்த 10% யாருன்னா எடப்பாடி பழனிசாமி, KP முனிசாமி, அது போன்ற அவருடைய அல்லக்கைகள் தான். அவ்வளவுதான். வேற எல்லாமே முடிஞ்சிருச்சு, எல்லாம் சரியா இருக்கிறாங்க. கூடிய விரைவில் இந்த ஒற்றுமைக்கு உண்டான வேலைகள் நடந்து கொண்டிருக்கு. கூடிய விரைவில் சின்னம்மாவை சந்திக்க அந்த நேரம் ஒதுக்கிட்டு இருக்காங்க. அது நல்லது நடக்கும். அது ஒரு பக்கம் இருக்கு. ஆனா தமிழகத்தை பொறுத்த அளவுக்கு நான் என்ன கேட்கிறேன்னா, தமிழகத்தை பொறுத்த அளவுக்கு ஒரு எதிர்கட்சி தலைவர் செயல்படாமல் வெறுமனே ரோட்ல போய் உட்காந்துக்கிட்டு சட்டமன்றத்துல போய் தமிழக மக்கள் நலன் கருதி தமிழக அரசு என்ன செய்யுது ஏது செய்யுது அப்படின்னு கேள்வி வைக்கணும். அதெல்லாம் விட்டுவிட்டு கள்ளக்குறிச்சியில அந்த குடிகாரங்க, நான் ஓப்பனா சொல்றேன், நான் என்ன சொல்ல வரேன்னா, கள்ளச்சாராயம் குடிச்சா உடம்புக்கு கேடுன்னு தெரியும். அது விற்கிறதும் கேடு, விற்கிறதும் தவறு, அதை குடிக்கிறதும் தவறு. அதுக்கு சாராயம் குடிக்கிறது தவறு. உன்னுடைய குடும்ப சூழ்நிலையை பார்த்து நீ அதை தெரிஞ்சிருக்கலாம். அப்படி இருந்த போது அதை குடிச்சு செத்தவங்களுடைய அந்த மரணத்துல CBI விசாரணை வேணும். இவரு உண்ணாவிரதம் இருக்கிறாரு. தமிழகத்துல எத்தனையோ பிரச்சனை இருக்கு மார்சல். அடிப்படை வசதி என்ன? குடிநீர், உணவு. இந்த ரெண்டு மக்களுக்கு கண்டிப்பா தேவை. ஏன்னா ஒரு குறிப்பிட்ட சதவீதம் ஒரு 30-35% ரேஷன் கடையில வச்சுதான் வாழ்றாங்க. ரேஷன் கடையில அரிசி வாங்குவாங்க. ஓசி அம்மா காலகட்டத்தில் ஓசி அறிவிக்கப்பட்ட அரிசி இன்னும் நிலுவையில் இருக்கிறது. அதே போல பாமாயில், அதே போல பருப்பு, அதே போல ஜீனி, இதெல்லாம் கொடுக்குறாங்க. ஆனா இது 3 மாத காலமாவே இந்த அரிசியின் பற்றாக்குறை, சுத்தமாவே ஆயில் கொடுக்கல, சுத்தமாவே பருப்பு கொடுக்கல. அப்ப அந்த இதை நம்பி வாழக்கூடிய 35% மக்கள், ஏழை எளியோர்கள், அன்றாட கூலி வேலைக்கு போயிட்டு அந்த ரேஷன் கடை அரிசியை வச்சே குழம்பு நடத்துறவங்க, அந்த பருப்பு வச்சே குழம்பு வைக்கிறவங்க எல்லாம் அவங்களுடைய அவல்நிலையை பேச துப்புள்ளாத எடப்பாடி பழனிசாமி குடிச்சு செத்தவனுக்கு, கொழுப்பேறி குடிச்சு செத்தவனுக்கு உண்ணாவிரதம் இருக்கிறான் அந்த ஆள். அப்ப ஒரு எதிர்கட்சி தலைவர் என்ன செய்ய வேணும்? தமிழ்நாட்டில் என்ன நடந்துட்டு இருக்கு? இந்த தேர்தலுக்கு முன்னாடி இருந்தே, இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி இருந்தே இந்த ரேஷன் கடையை கண்டிக்கவே இல்லை. ரேஷன் கடையில் ஏகப்பட்ட ஊழல் நடந்துட்டு இருக்கு. திமுக ஆட்சிக்கு வந்தாலே ஊழல் தானே. சரி, இந்த ஊழலை தட்டி கேட்டு அடிப்படை இருக்கக்கூடிய அந்த ஏழை எளியோர் மக்களுக்கு சென்றடையாம அந்த ரேஷன் பொருள் அதை பத்தி கேள்வி கேட்க துப்புள்ளாம போய் அந்த கள்ளக்குறிச்சியில் நடந்த அந்த சம்பவம், குடிச்சு செத்துட்டான். ஆனா தமிழகம் முழுக்க கணக்கெடுத்தா இன்னைக்கு தேனி காணாவளத்துல கூட 2 பேர் சாகத்தான் போறான். கணக்காக குடிச்சிட்டு அந்த டாஸ்மார்க்ல வாங்கிட்டு குடிச்சதும் சாகுறான், கள்ளச்சாராயம் குடிச்சதும் சாகுறான். ஏன்னா வெறுமத்துல குடிக்கிற சாப்பாடு சாப்பிட்டு அவன் சாவுடைய இதுதான் விளம்பரம் அவங்க போறாங்க. அப்படின்ற போது அப்படி குடிச்சு செத்தவனுக்கு அவன் போராடி இருக்க முடியாது. அன்றாட கூலி வேலை செஞ்சு வாழக்கூடிய அந்த அப்பாவி மக்களுக்கு உண்டான அடிப்படை அந்த உணவான அந்த ரேஷன் அரிசி, அந்த பருப்பு எல்லாம் போகுதான்னு முதல்ல அதை பார்க்கணும். அதை பார்க்காம விட்டுட்டு எடப்பாடி பழனிசாமி எதிர்கட்சி தலைவர் என்ற அந்த இதுக்கே இடமில்லாம, அந்த அந்தஸ்துக்கு இடமில்லாத பட்சத்துல சட்டமன்றத்துல நிக்கிறது கிடையாது. சட்டமன்றத்தை புறக்கணிச்சு வெளியே வந்துடுறாங்க. அதனாலதான் இன்றைக்கு நேற்று புரட்சித்தாய் சின்னம்மா அவங்க கட்சியினுடைய பொதுச் செயலராகவும் எதிர்கட்சி தலைவராகவும் இருந்து அந்த பொறுப்புல, எதிர்கட்சி தலைவராய் இருந்த என்ன பொறுப்புல பேசுறோம் அந்த பொறுப்புல திமுகவை முழுக்க சாடி இருக்கிறார். அந்த மக்களுடைய மனநிலையை அறிஞ்சு, தமிழகத்தினுடைய அந்த அவலநிலையை அறிஞ்சு அவங்க ஒரு பிரஸ் மீட் மிக சிறப்பாக கொடுத்திருக்கிறாங்க. தமிழக அரசு அதை ஒத்து கவனிக்க வேணும்னு சொல்லுவோம். இல்ல, சசிகலா அவர்கள் எல்லா பிரச்சனையை பத்தியும் பேசுறாங்க. அப்பப்போ இந்த கொடநாட்டையும் தட்டிட்டு போறாங்க. கொடநாட்டுல இவங்களுக்கு என்ன சந்தேகம்? அதுல என்ன புரிஞ்சுக்கலாம்? இல்ல, கொடநாடு நடந்த ஒரு அசம்பாவிதம், கொலை, கொள்ளை, தொடர் கொலை. இது இவங்களுக்கு இத்தனை நாள் பேசாம இருந்த திருமதி சசிகலா இப்ப எதுக்கு திடீர்னு அவசரப்படுறாங்க? அது வழக்கு போயிட்டு தானே இருக்கு.
இத்தனை நாள் இல்ல, இதுக்கு முன்னாடி இருந்து ஆரம்பத்துல சொல்லிட்டு வர்றாங்க. இடையில போலீஸ் விசாரணை வந்துச்சு, அது சம்பந்தப்பட்ட காவல்துறை விசாரணை வச்சு அதாவது விசாரணைக்கு ஒத்து வந்தாங்க. ஏகப்பட்ட விஷயங்களை சொல்லியிருக்கிறாங்க. தமிழக காவல்துறை மந்த போக்கில் போகுதுன்னு சொல்றாங்க. ஏன்னா இதுல நல்ல முடிவு கிடைக்குமான்ற நம்பிக்கை எனக்கு இல்லைன்னு சொல்றாங்க. சின்னம் புரியுதுங்களா? தேர்தல் வாக்குறுதியா வச்ச இன்றைய முதலமைச்சர் மாண்புமிகு திரு ஸ்டாலின் அவர்கள் இந்த கொடநாடு விஷயத்தை தேர்தல் வாக்குறுதியா வச்சார். வச்சுட்டு இப்ப என்ன இருக்கு, அதை பத்தியே இன்டர்போல் போலீஸ் போயிடுச்சு. இது முடிஞ்சிருமா? ஏன் தமிழக காவல்துறையை காட்டிலும் மிக திறமை வாய்ந்த காவல்துறை அதிகாரி இருக்காங்க. அதுதான் ஸ்காட்லாந்து போய் காவல்துறைக்கு இணையான காவல்துறைனா இந்தியாவில் தமிழக காவல்துறை தான். அப்படி பெருமை வாய்ந்த காவல்துறையை நம்ம கையில வச்சுக்கிட்டு வெளிநாட்டுக்கு அனுப்பிட்ட வழக்கன்றதுதான் இது சப்பக்கட்டு கட்டி எடப்பாடி பழனிசாமி அவர்களை காப்பாற்றக்கூடிய அந்த விஷயத்துல தமிழக அரசும் அதே போல தமிழக காவல்துறையும் அதே போல இன்றைய முதலமைச்சர் அவர்களும் சரியா இருக்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி என்ற கொள்ளை செய்த ஒரு மிகப்பெரிய நம்பர் 1 குற்றவாளி. அதனாலதான் சின்னம்மா தொடர்ச்சியை சொல்லிட்டு வராங்க. இல்ல அவங்க எதுக்கு முன்னாடி சொன்னது கொடநாடு வழக்கு விசாரணை முடிஞ்சாதான் நிறைய பேருக்கு உண்மை தெரியும் அப்படி. இதை அதிமுக பிரச்சனையோட லிங்க் பண்றது என்ன நியாயம்? இல்ல ஏங்க, இது அதிமுகவினுடைய முன்னாள் பொதுச் செயலாளர் முன்னாள் முதலமைச்சர் அதிமுக புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் கால முடிந்த பிறகு அம்மா அவங்கதான் கட்டி இந்த இயக்கத்தை ஒரு எக்கு கோட்டையை வச்சிருந்தாங்க. அவங்களோட இல்லத்தில் நடந்துட்டு அப்ப அதை அப்படியே விட்டுற முடியுமாங்க சார்? அது உட்கட்சி அரசியலுக்கு வெளியில சார், உட்கட்சி அரசியல் லிங்க் பண்ணலாமா சார்? இல்ல மார்சல் குடிச்சிட்டு செத்து போனான், கொழுப்பேறி செத்து போனான். அவனுக்கு சிபிஐ விசாரணை வேணும்னு நீ ஒன்னாவது இருக்கீல எடப்பாடி பழனிசாமி குடிச்சு, அதுதான் கொழுப்பேறி போய் குடிச்சவன் செத்து போனா அவன் வீட்டுக்கு 10 லட்சம் வேற அரசு கொடுக்குது. அதுல சிபிஐ விசாரணை வேணும் நீ போய் தர்ணா நடத்துற உண்ணாவிரதம் இருக்கீல. உங்களை எல்லாம் அநாயகப்படுத்தின அந்த அம்மாவுடைய இல்லத்துல இவ்வளவு பிரச்சனை நடந்திருக்கு, தொடர் கொலை நடந்திருக்கு. அதுக்கு உண்ணாவிரதம் இருந்தா உண்மையில மக்கள் உங்க மேல பரிவு காமிக்கும். அதை சொல்ல துப்பு இல்லாத எடப்பாடி பழனிசாமி எங்க போய் என்ன செஞ்சுட்டு இருக்க? அடிப்படையில ரேஷன் கடையில அரிசி இல்ல, மண்ணெண்ணெய் இல்ல, பாமாயில் கிடையாது, பருப்பு கிடையாது, மக்களை கொதிச்சிருந்த டயத்துல நீ எங்க போய் உணவு இருக்கிற? அதனால சின்னம்மா அந்த பொறுப்புல இருந்து பேசுறாங்க. அந்த பொறுப்புல அந்த முழு பொறுப்பை எடப்பாடி செய்ய முடியாத அந்த முழு பொறுப்பை சின்னம்மா ஏற்றுக்கிட்டு அதை செய்யறாங்க. அதை நம்ம வரவேற்கிறோம். கண்டிப்பா தமிழக முதலமைச்சர் அவர்கள் இதை கவனம் செலுத்தி, அதான் சொல்ல வர 30% பேர் தமிழகத்திலே 30% பேர் அதான் கூலி வேலை செய்யறாங்க. ரேஷன் கடையில் அந்த அரிசி வாங்கி சாப்பிடுறாங்க. அந்த மண்ணெண்ணெயில இன்னும் கரண்ட் இல்லாத வீடுகள் நிறைய இருக்குது. மண்ணெண்ணையும் தேவைப்படுகிறது அவர்களுக்கு, அதே போல பாமாயிலும் தேவைப்படுகிறது, பருப்பும் தேவைப்படுது. இதையெல்லாம் மறந்துட்டு இடைத்தேர்தலை மட்டும் மனசுல வச்சிருக்கிறாங்க இன்றைய ஆளுங்கட்சி. இன்றைய நடக்கக்கூடிய இடைத்தேர்தல் மட்டும் தான் வச்சிருக்கிறாங்க. ஒரு மக்கள் நலன் கருதி எதுவுமே இல்லை. ஆனா அதே போல எதிர்கட்சி என்ன செய்யுதுன்னா அந்த கள்ளக்குறிச்சியை குடிச்சு செத்தவனுக்கு மட்டும்தான் நியாயம் வேணுமா? உங்களை எல்லாம் அடையாளப்படுத்தின அந்த அம்மாவுடைய இல்லத்துல கோடநாடு பங்களாவுல கொலையும் கொள்ளையும் தொடர்பு நடந்திருக்கு. அதுக்கு சிபிஐ விசாரணை வேணும்னு நீ உண்மையில உண்ணாவிரதம் இருந்தா அண்ணன் எடப்பாடின்னு சொல்லிருப்பேன். நீ அண்ணன் எடப்பாடி தைரியமான ஆளு, உண்மையான ஆளு நான் சொல்லியிருப்பேன். எப்படி சொல்ல முடியும்? அதுதான் அது சொல்ல உணர தெரிந்த குழந்தை பேச தெரிந்த குழந்தை கூட கோடநாடு கொலையாளியார் எடப்பாடி பழனிசாமி சொல்லும். அந்த நிலைமைக்கு வந்த பிறகும் தமிழக காவல்துறையும் தமிழக முதலமைச்சரும் ஏன் இந்த வழக்கை தாமதப்படுத்துகிறார்கள், இதுல நியாயம் கிடைக்கிற மாதிரி தெரியலன்னு சின்னம்மா அந்த கேள்வி வச்சிருக்கிறாங்க. சசிகலா அவர்கள் பின்னாடி யார் இருக்காங்க அப்படின்ற கேள்வி மறுபடியும் வருது. இன்னமும் தனியா போன டைமாவது தொண்டர்களை வச்சு கூட்டத்தோட பேட்டி கொடுத்தாங்க. இந்த டைம் தனியா தான் பேட்டி கொடுக்குறாங்க. ஒரு முன்னாள் அமைச்சர்களோ ஒரு மூத்த தலைவர்களோ யாருமே போல. வெறுமனே பேசிக்கிட்டு இருந்தா எதுவும் காரியத்தை சாதிக்க முடியுமா? இல்ல, ஒரு விஷயம் நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். எல்லாரும் சரியா இருக்கிறாங்க, சின்னம்மாவோட தொடர்பு இருக்கிறாங்க. சின்னம்மா பக்கத்துல பேட்டி கொடுத்தா தான் பெரிய விஷயம் கிடையாது. நான் என்ன சொல்ல வரேன்னா, சின்னம்மா கிட்ட அனைவரும் எடப்பாடி பழனிசாமி தவிர்த்து ஒரு சில நபர்கள் அனைவருமே சின்னம்மா கிட்ட தொடர்புல தான் இருக்கிறாங்க. கண்டிப்பா கூடிய விரைவில் நீங்க நினைக்கிற அந்த பேட்டியும் கொடுப்பாங்க. நீங்க அவசரப்பட வேண்டாம், அந்த பேட்டியும் நடக்கும். ஒட்டுமொத்த முன்னாள் அமைச்சர்கள் அதே போல முன்னாள் நிர்வாகி அத்தனை பேருமே சின்னம்மாவுடைய இல்லத்துல ஒட்டுமொத்தம் உங்களுக்கு போட்டோ ஷூட்டை கொடுப்பாங்க. நீங்க தைரியமா இருக்கு, இது கூடிய விரைவில் நடக்கும். ஆனா என்னன்னா, நடக்கக்கூடிய இடைத்தேர்தல போட்டி போட முடியாது, பயம், தொடர்ச்சியான தோல்வி. சரி, நம்மளுடைய இந்த பிரச்சனையை மறக்க வைக்கிறதுக்கு என்னடா பண்ணி எங்களுக்கு கள்ளக்குறிச்சி நடந்த இந்த சாராயம் குடிச்சு செத்தவங்க பேச்சிருந்தா போதும். மக்கள் அதான் தமிழ்நாட்டுல எத்தனை பிரச்சனை கிடக்கு, ஒரு எதிர்கட்சி தலைவர் பேச வேண்டிய எத்தனை பிரச்சனைகள் கிடக்கு, அதெல்லாம் மறந்துட்டு
எதிர்க்கட்சி தலைவர் என்ற ஒரு அந்தஸ்துக்கு அந்த இடத்துக்கு அருகதை இல்லாத ஒரு நபர் தான் எடப்பாடி பழனிசாமி என்பதை நிரூபித்துக் கொண்டிருக்கிறார். ஆனால் அதிமுக என்ற பெயரை அசிங்கப்படுத்திக் கொண்டிருக்கிறார். அதுக்காகத்தான் எதிர்க்கட்சி தலைவராக சின்னமாக பேட்டி கொடுத்து மக்கள் மத்தியில இருக்கக்கூடிய நிறகுறைகள்லாம் எடுத்து உரைக்கிறாங்க. திமுக அரசை எதிர்த்து கடுமையா கண்டனத்தை தெரிவிக்கிறாங்க. விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் கிளம்ப எப்படி சார் இருக்கு? விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் என்னன்னா விட்டு கொடுத்துட்டாங்க. நான் என்ன சொல்லுவாரு, விட்டு கொடுத்துட்டாங்க அதிமுக. அதுதான் நான் ஆரம்பத்திலிருந்தே உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் மார்சல். இவர்களுக்குள்ள ஒரு ரகசிய ஒப்பந்தம் என்னன்னா, இந்த கொடநாடு கொலை வழக்கு மற்றும் எங்களுடைய சகாக்களுடைய ஊழல் வழக்கு, இந்த வழக்கை மட்டும் துருவாம இருந்தா சரி, தோண்டாம இருந்தா சரி, உங்களுக்கு வருகின்ற அத்தனை தேர்தலும் நாங்கள் உங்களுக்கு விட்டு கொடுக்க வாய்ப்பு அப்படின்னு ஒரு எக்ரிமெண்ட் போட்டாங்க. அதனாலதான் விட்டு கொடுத்துருக்காங்க. பாமக நிக்குது, நாம் தமிழ் நிக்குது, ஏன் அதிமுக நிக்க துப்பு இல்லையா எங்களுக்கு? இப்ப பாருங்க என்ன நடக்க போகுது பாருங்க. நான் ஆரம்பத்தை சொன்னேன், ஆரம்பத்தில் என்ன சொன்னேன்னா, 2வது இடத்தை நாம் தமிழர் கூட தக்க வைக்க வாய்ப்பு இருக்கிறது, 3வது இடமா 4வது இடமா அதிமுக சொன்னேன். அது மாதிரி ஆயிப்போனாங்க. இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் கூட பாருங்க, 2வது இடத்தை தக்க வைக்கக்கூடியது நாம் தமிழராகத்தான் இருக்கும். அதுல பாமக கூட வாய்ப்பு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஆனா இந்த இடத்துல தமிழகத்திலே ஒரு முக்கியமான இயக்கம், இந்தியாவில் 3வது இயக்கமாக பேசப்பட்ட ஒரு இயக்கம், ஒரு பேர் இயக்கம் இன்னைக்கு தேர்தல் நிக்க மாட்டேன், சப்பக்கட்டு கட்டி அங்க பணமழை பொழியுது, அது மக்களுக்கு பணம் கொடுக்குறாங்க, இது அதிகாரம், தேர்தல் ஆணையம் அப்படின்னு பல குற்றச்சாட்டை வச்சுட்டு விலகிறாரு. ஆனா இது மக்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு அவப்பேரை வாங்கியிருக்கிறார். இருந்தாலும் அவருக்கு தெரிஞ்சுக்கிடுச்சு, எந்த தேர்தலை சந்திச்சா நம்ம தோல்வி அடைய போறோம், இந்த தேர்தல் ஒரு மாபெரும் தோல்வி அடைய போறோம், நோட்டாவுக்கு முன்னாடி போறோம் போயிடுவோம் அப்படின்ற அந்த நினைப்பு வரப்போய்த்து அவர் புறக்கணிச்சுட்டாங்க. இந்த தேர்தலை பொறுத்தளவுக்கு விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் திமுக தான் வெற்றி பெற வாய்ப்பு இல்லை, அவங்க தான் வெற்றி பெறுவாங்க. ஏன்னா ஒரு வலுவான எதிர்கட்சி போட்டியிடும் போது தொண்டை என்ன நினைப்பா, இந்த ஆள் போட்டியிட்டாலும் அங்க போட போறாங்க. ஆனா இருந்தாலும் வழிவகுத்துட்டாங்க, இவங்க கூட எக்ரிமெண்ட் சரியாத்தான் போயிட்டு இருக்கு. இருந்தாலும் 2வது இடத்தில் நாம் தமிழர் இயக்கம் வர வாய்ப்பு இருக்கிறது. பாட்டாளி மக்கள் கட்சி வேட்பாளரை ஆதரித்து பிரச்சாரம் பண்ணும் போதெல்லாம் அன்புமணிக்கு பின்னாடி போஸ்டர்ல ஜெயலலிதா அம்மா படமும் இருக்கு, கவனிச்சிங்களா? அதை கண்டிப்பா கவனிச்சேன். அன்புமணி அவர்களும் அவருடைய தந்தையார் ராமதாஸ் அவர்களும் அம்மா அவர்கள் மேல, சின்னம்மா அவர்கள் மேல ஒரு புத்தகம் எழுதியிருந்தாங்க. ஊழல் புத்தகம்னு ஒரு பொய்யான ஒரு குற்றச்சாட்டை வச்சு எழுதியிருந்தாங்க. அப்படிப்பட்ட ஒரு நபர் தான் இந்த இருவருமே. அந்த இயக்கத்தோடும் பிஜேபியோடும் பாமகவோடும் இனி இயக்கம் இருக்கும் வரைக்கும் கூட்டணி வைக்க மாட்டோம்னு சொன்னவங்க தான் அம்மா அவங்க. அதெல்லாம் குப்பையில போட்டு, அந்த கொள்கையை குப்பையில போட்டு பிஜேபியோடும் பாமக கூட்டணி வச்சாங்க. போன தேர்தல்கள் கூட்டணி வச்சாங்க. அப்படிப்பட்ட ஒரு நபர் அம்மாவுடைய அந்த போட்டோவை காமிக்கிறதுக்கு என்ன அருகதை இருக்கு அன்புமணி அவர்களுக்கும் அவருடைய இயக்கத்தாருக்கும் நான் கேள்வி வைக்கிறேன். எங்களை தான் நீங்க சொல்லிட்டீங்க, நாங்க ஊழல்வாதின்ட்டீங்க, அம்மாவை பத்தி தரக்குறவா விமர்சனம் பண்ணீங்க, ஒரு புத்தகமே எழுதியிருந்தீங்க, உங்க அப்பா ராமதாஸ் அவர்கள் ஒரு புத்தகமே எழுதியிருந்தாரு. அப்படிப்பட்ட ஒரு நபர் நீங்க எதற்காக நீங்க அம்மாவுடைய போட்டோ காமிச்சு ஓட்டு கேட்கணும்னா, இந்த பொழப்புக்கு வேற எதுவும் செஞ்சிடலாம், இந்த பொழப்புக்கு வேற ஏதாவது செஞ்சிடலாம்னு தான் சொல்றேன் அன்புமணியை பார்த்து. இல்ல ஓபிஎஸ் அங்க இருக்காருல்ல, அதனால அவங்களுக்கு உரிமை இல்லையா வைக்கிறதுக்கு? ஏங்க ஒரு விஷயம், ஓபிஎஸ் அங்க இருக்கலாம், நான் என்ன சொல்ல போறேன், கூட்டணி வேறு. அம்மா அவங்க ஒரே வார்த்தை சொல்லிட்டாங்க, மதவாத சக்தியோடும் ஜாதிவாத சக்தியோடும் ஒரு காலகட்டத்தில் நான் இருந்தாலும் இல்லாட்டும் இயக்கம் இருக்கும் வரைக்கும் ஒண்ணு சேரக்கூடாதுன்னு சொன்னாங்க. அதனாலதான் நான் சொல்ல வரேன், நாங்க தொண்டர்கள் மனசுல வச்சிருக்கிறோம், மேல்மட்ட நிர்வாகிகள் மறந்திருப்பான், நாங்க மனசுல வச்சிருக்கிறோம், பாமக அம்மாவினுடைய அந்த புகைப்படத்தை தொடுவதற்கு அருகதை இருக்கான்னு கேட்கிறேன். ஓட்டு கேட்டா இல்ல, இப்படி எல்லாம் அம்மா படத்தை காமிச்சு ஓட்டு கேட்டா உங்களுக்கு ஓட்டு கொடுத்துருமா? எடப்பாடி பழனிசாமி நானும் எடுத்து சொல்லிட்டாங்க அதிமுக. பாஜக கூட்டணி பாமக இருக்கு, வன்னியர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதி. எடப்பாடி பழனிசாமி வர 10.5 சைன் பண்ணாரு. அங்க பாமகவுக்கு தான் செல்வாக்கு அதிகமா இருக்கும், நாம் தமிழர் முன்னாடி வரும்ன்றீங்க. இல்ல ஒரு விஷயம், மக்கள் ரொம்ப விவரத்துக்கு வந்துட்டாங்க மார்சல். ஜாதியவாத இயக்கத்துக்கோ மதவாத இயக்கத்துக்கோ மக்கள் மனசுல இடமே கிடையாது என்பதை தொடர்ச்சியாக நிரூபிச்சுட்டு வர்றாங்க. நீங்க அதை புரிஞ்சுக்கணும். நீங்க ஜாதியவாத இயக்கத்துக்கு ஜாதி வாரிய ஓட்டு போறோம்னா தென் மாவட்டம் உள்ள முக்குளத்தோர், வட மாவட்டம் உள்ள வன்னியர், அப்படி ஜாதி வாரிய பிரிஞ்சிடும். அப்படிலாம் கிடையாது. எல்லா மனிதனுக்கும் கொள்கை உண்டு, உணர்வு உண்டு. ஒரு வாக்களிக்கிறோம், அந்த வாக்கு எந்த மாதிரி இருக்கணும், எப்படிப்பட்ட வேட்பாளர் இருக்கணும், அந்த இயக்கம் எப்படி இருக்கணும்னு சிந்திக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆகவே பாமக தனிச்சு நின்றா எவ்வளவு ஓட்டு வாங்கணும்னு
அவங்க தான் தனிச்சு நின்று காமிக்கணும். அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா, வன்னியர்கள் அதிகமாக இருக்கிறார்கள்ன்றதுக்காக வேண்டி வன்னியர்கள் எல்லாம் பாமக ஓட்டு போடுவாங்க, அது தவறு. ஏன்னா போன முறை திமுக தான் ஜெயிச்சிருக்காங்க, அதான் உண்மை. அப்படின்ற போது பாமக ஜெயிச்சிருக்கணும். அதனால ஜாதி ரீதியா அரசியலை புறக்கணிக்கிறார்கள் மக்கள், ஒட்டுமொத்த மக்கள் தமிழக ஜாதி ரீதியான அரசியல், மத ரீதியான அரசியல் புறக்கணிக்கிறாங்க. அதனுடைய வெளிப்பாடுதான் தொடர்ச்சியா நாம் தமிழர் இயக்கம், அவருடைய இயக்கம் என்பது அங்கீகாரம் பெற்றுக் கொண்டு வருகிறது. இந்த இடைத்தேர்தல் 2வது இடத்தை தக்க வைக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லுங்க, வேற எதுவும் இல்லை. நிறைவா சார், தொடர்ந்து எல்லா முயற்சியும் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க ஒன்றுபடுத்துறதுக்கு. எல்லாத்துக்கும் முட்டுக்கட்டையாக எடப்பாடி பழனிசாமி தான் இருக்கிறார். யார் விட்டு கொடுத்தாலும் அவரை விட்டு கொடுக்க மாட்டார் போல. ஒருவேளை அவர் இப்படியே இருந்தாருன்னா என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? மார்சல், இந்த முட்டுக்கட்டைன்னு சொல்லிட்டே இருக்கிறோம். அந்த முட்டுக்கட்டையை வெட்டி தீ வச்சு எரிச்சுட்டா என்ன செய்வாங்களா? இந்த முட்டுக்கட்டையை வெட்டி இபிஎஸ் தான் சார் இன்னைக்கு அதிமுகவோட பேசு. எப்படி சார்? இபிஎஸ் தான் சார் இன்னைக்கு அதிமுகவோட முகம். அந்த முகம் நீங்க சொல்றீங்க, தொண்டர்கள் ஏத்துக்கிறாத ஒரு முகம், பொதுமக்கள் ஏத்துக்கிறாத முகம் தேவையான்னு கேக்குறேன். இப்படிப்பட்ட கேவலப்பட்டவங்களா என்னைக்கே சூசைட் பண்ணிக்கணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்க பணம் இருக்குன்னு மேல்மட்ட நிர்வாகிகளை விலைக்கு வாங்கி வச்சுக்கிட்டு தொண்டர்கள் எல்லாம் செருப்பால் அடிக்கிறானே, இனிமேல் நம்மளுக்கு அந்த தகுதி இல்லைன்னு என்னைக்கு சூசைட் பண்ணிருக்கணும். யாரு? எடப்பாடி பழனிசாமி. ஆனா இன்னும் எந்த நிலைக்கு கேவலப்பட்டாலும் இவங்க திருந்த மாட்டாங்க. அதனால இந்த முட்டுக்கட்டை பார்ப்போம், இல்லாட்டி குடலை வச்சு வெட்டி எடுத்துட்டு பாதை சரி பண்ணி போயிடும். புரியுதுங்களா? இந்த முட்டுக்கட்டையை வெட்டி தெரிச்சிருவோன்ற. சார், நிறைய விஷயங்களை பகிர்ந்து கொண்டீங்க. நன்றி சார். நன்றி மாசம். நன்றி.